வானவில் உங்கள் வீட்டு முற்றத்திலிருந்து நீங்கள் உட்கார்ந்து பார்க்கிற போது நம்ம வானத்தையே பார்க்கறது இல்லை. கடைசி எப்போ வானத்தை பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? எப்படி இருக்குன்னே தெரியல சார். கழுத வானத்தையே பார்த்ததில்ல. வானவில் எப்போ பார்த்தோம்? ஆனால் ஒரு கற்பனை தானே. நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம், அப்படியே ஒரு அழகாக பளிச்சுன்னு ஒரு வானவில் மின்னுகிறது. அப்போ நமக்கு மனசுக்கு பிடிச்சமான யாரோ, மனைவி உட்கார்ந்திருந்தால் கணவனோ, கணவன் உட்கார்ந்திருந்தால் மனைவியோ, இல்லை கணவன் மனைவி 2 பேரும் உட்கார்ந்திருந்தால் பிள்ளைகளோ நல்ல கொதிக்க கொதிக்க சூடாக ஒரு கோப்பை டீ கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு வைங்க. பெரும்பாலும் நடக்காது. ஒரு வேளை நடந்தா அந்த டீயும் நல்லா இருந்தா, சூடு குறையாமல் இருந்தா, அந்த வானவில்ல பார்த்துக்கிட்டே அந்த டீயை குடிச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு 10 நிமிஷம் எப்படி இருக்கும்? சும்மா ஒரு கற்பனை தான். அப்படி ஒரு தருணம் நம்ம வாழ்க்கையில் இப்பெல்லாம் வரவே இல்லைல்ல. ரொம்ப கஷ்டமாக போச்சு. எழுத்தாளர் பரணிதரன், மெரினா என்கின்ற பரணிதரன் என்கிற ஸ்ரீதர், ஆனந்த விகடனில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அவருடைய கார்ட்டூன்ஸை. அவருடைய நாடகங்களை நாம் ரசித்திருப்போம். அவர் காலமானார். அதுக்காக ஒரு அஞ்சலி கூட்டம் நடந்தது. அந்த அஞ்சலி கூட்டத்துக்கு போகிற போது நான் யோசித்தேன், நான் எப்போ அவரை மெரினாவுடைய ட்ராமாவை எப்போ கேட்டிருக்கேன்னா, டிவி வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 5 அல்லது 6 வயது இருக்கிற போது இந்த ரேடியோவை வச்சுக்கிட்டு சாப்பாடு முடிந்த பிறகு எங்கள் வீட்டுக்குள்ளே இடம் ரொம்ப கம்மி, வீட்டுக்கு வெளியில் ஒரு நல்ல பெரிய முற்றம் இருக்கும். அந்த முற்றத்தில் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு ரேடியோவை நடுவில் வச்சுக்கிட்டு இந்த வண்ணச்சுடரில் நாடகம்லாம் வரும். அப்போ இல்லை நல்ல பாட்டு, திங்கக்கிழமை 10லேருந்து 11 அபாரமான நல்ல பாட்டு வரும். அதை கேட்டுக்கிட்டு ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி டைம் எல்லாரும் உட்காந்து பேசி ரசித்து 11 மணி ஆனவுடனே எங்கள் அம்மா கரெக்டாக கடிகார மாதிரி 11 ஆச்சு, நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, எல்லோரும் தூங்க போங்கன்னு ஒன்று தான் அந்த சபை கலையும். இது கிட்டத்தட்ட எல்லா நாளும் நடந்தது. இப்போ நம்ம வீடுகளில் அப்படி ஒரு தருணம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏதாவது வீடுகளில் இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். வீட்டினுடைய நடு அறையில் அப்பா அம்மா மகன் மகள் 4 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தரோட ஒருத்தர் பேசலை. அவங்க ஃபோனில் யார்கிட்டையும் 4 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ரிலாக்ஸ்டான ஒரு தருணத்தை நீங்கள் இப்போ கற்பனை பண்ணிக்கணும். ஒரு வானவில் தேநீர். இந்த வானவில்லும் தேநீரும் ஏன் ஒரு குறியீடுனா, ரெண்டுமே மனசை கொஞ்சம் ரசனைக்காக பழக்கப்படுத்துகிற விஷயங்கள். இந்த ரெண்டோட நான் 3வது ஒன்று சேர்த்துக்கிறேன், அது தலைப்பில் இல்லை. ஒரு வானவில், ஒரு கோப்பை தேநீர், ஒரு கவிதை. இது 3 இருந்தால் அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்? நமக்கு நேரமே இல்லைன்னு வைங்க முதல்ல. பட் ஒரு கற்பனை தானே. வானவில் என்பது நீங்கள் அதனுடைய 7 நிறங்களையும் பார்த்துருப்பீங்க. இங்கே இளைஞர்கள் இருந்தால் தெரியும். ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்கு நமக்கு ஃபிசிக்ஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுப்பாங்க, ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு ஒளிக்கற்றை அது ஸ்பெக்ட்ரோமீட்டரில் போட்டால் 7 கலரையும் அது காட்டும். எனக்கு ஒரு தடவை கூட 7 கலர் வந்ததில்லை. ஒரு கலர் 2 கலர் வந்தாலே ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் பார்த்தா எங்கள் லெக்சரருக்கும் வரல. கடைசியில் பார்த்தா லேபில் இருக்கிற அட்டெண்டர் ஒருத்தருக்கு தான் 7 கலரையும் வைக்கிற மாதிரி ஸ்பெக்ட்ரோமீட்டரை அட்ஜஸ்ட் பண்ண தெரியும். கடைசியாக அப்போ பார்த்தது தாங்க அந்த 7 நிறமும் கொண்ட வானவில்லில் அந்த ஒவ்வொரு நிறத்துக்கும் ஏதோ ஒரு படிமானம் இருக்க தெரியுமா? நம்ம பார்க்கறது 7 கலர் தானே, அந்த விப்கியார்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த 7 நிறத்துக்கும் ரொம்ப அழகான பொருள் இருக்குது. கடைசியிலேருந்து வரலாம். ரெட் விப்கியாரில் கடைசியில் முடிவது சிவப்பு இல்லையா? சிவப்பு என்பது கொந்தளிக்கிற மன உணர்ச்சிகளை சொல்லுகிற ஒரு நிறம். அது காமம், அது கோபம், அது குரோதம், அது ஆத்திரம், அது வெறி, அது ரத்தம். அப்போ கொந்தளிக்கிற மன உணர்வுகளை சொல்லுவது சிவப்பு. சிவப்புக்கு முன்னாடி இருப்பது ஆரஞ்சு. நீங்கள் எந்த யோகா கிளாஸுக்கும் போங்க, ஒரு ஆள் யோகா பண்ணுற மாதிரி படம் போட்டால் பின்னாடி ஆரஞ்சு கலர் தான் இருக்கும். ஈக்குவலிபிரியம், சமநிலையை சொல்லுவது ஆரஞ்சு என்கின்ற நிறம். அதனால்தான் நம்ம எப்போவும் நிற்கிறது இல்லை. சிவப்புக்கெல்லாம் நின்று நமக்கு நேரம் இல்லைல்ல. நமக்கு நம்ம சாலையில் சிவப்பு வந்தால் நாம் நிற்போமா? மற்றவெல்லாம் நிற்கணும், நம்ம நிற்போமா? எப்போது நாம் போயிட்டே இருக்கணும். ஆனால் நீ சிவப்பும் இல்லாமல் பச்சையும் இல்லாமல் நடுவில் சமநிலையில் போவதற்கு தயாராக, ஆனால் போகாமலும் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிற நிறம் தான் அந்த ஆரஞ்சு. அப்போ ஆரஞ்சு சொல்லுவது ஒரு பேலன்ஸ், ஒரு சமநிலை.
எப்போ ரொம்ப கொந்தளிச்சுட்டே இருக்காது, ரொம்ப மோசமாகவும் இருக்காது, நடுவில் அது அந்த ஆரஞ்சு என்கின்ற வர்ணம் சொல்லுகின்ற ஒரு விஷயம். அடுத்தது எல்லோ, மஞ்சள். மஞ்சள் சூரியனிலிருந்து வருகிற கதிரனுடைய நிறம். நம்ம இப்போதான் பொங்கல் கொண்டாடி சூரியனுக்கு அந்த படையலை செய்து விட்டு கற்பூர ஆரத்திலாம் காமிச்சிட்டு நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கையை எப்படி வச்சுக்கிட்டு சூரியனை பார்க்க எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது நடுவில் இருக்கிற சின்ன ஓட்ட வழியாக பார்க்கணும்னு சொல்லிட்டு. சூரியனிலிருந்து வருகிற மஞ்சள் கதிர்கள் போல மஞ்சள் எதை சொல்லுகிறது என்றால் அறிவு, நாலேஜ், ஞானத்தை சொல்லுகிற நிறம் மஞ்சளினுடைய நிறம். அப்போ அதுக்கு முன்னாடி 3 கலரை பார்த்துட்டோம். அதற்கு முன்னாடி இருக்கிற நிறம் பச்சை, கிரீன். சுபிட்சம், சுபம், பிறப்பு, ஜனனம், வளர்ச்சி, வாழ்க்கை, இது எல்லாவற்றையும் சொல்லுகிறது பச்சை நிறம். ட்ரெயினில் போயிட்டே இருக்கீங்க, அந்த ஜன்னல் வழியாக பார்க்குற போது அந்த அலைப்பாய்தை படத்தில் மாதவன் பாடுவார், பச்சை நிறமே பச்சை நிறமே இச்சை ஊட்டும் பச்சை நிறமே. உண்மையிலே இச்சை ஊட்டக்கூடிய பச்சையை பார்க்கிறீர்கள். ஆனால் அந்த இடத்துல பச்சை இல்லாமல் அது காய்ந்து போயிருந்தால் மனம் ஒரு நிமிஷம் அப்படியே கருகி போகுதில்லை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கின்ற மனம் அந்த பச்சையை தேடுகிறது. ஏனென்றால் அதுதான் சுபிட்சத்தை சொல்லுவது. அப்போ அதுக்கு முன்னாடி நீலம். நீலம் என்பது பிரம்மாண்டத்தை சொல்லுகிற நிறம், முடிவின்மையை சொல்லுகிற நிறம், கடலுக்கான நிறம், வானத்துக்கான நிறம், முடிவின்மையை சொல்லுவது, காதலை சொல்லுகிற நிறம் நீலம். ஏன்னால் காதல் தானே முடிவின்மையினுடைய முதல் குறியீடு. முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கிற காதலை சொல்லுவது, வாழ்க்கையினுடைய பிரம்மாண்டத்தை சொல்லுவது நீல நிறம். கண்களில் நீலம் விளைத்தவளோ அதை கடலில் கொண்டு கரைத்தவளோன்னு எழுதினார். அவ கண்ணில் நீல கலர் இருந்துதான், அதை கொண்டு போய் கடலில் போட்டதுனால கடல் நீளமாக போச்சான். என்ன ஒரு கற்பனை பாருங்க. நீலம் முடிவின்மையை சொல்லுகிற ஒரு நிறம். அதற்கு முன்னாலே இருக்கிற இஞ்சிகோ ஆழ் நீலம். ஆழ் நீலம் மரணத்தை சொல்லுகின்ற நிறம், சோகத்தை சொல்லுகின்ற நிறம். ஏதோ ஒரு விதத்திலே ஓய்ந்து போயிருக்கிற ஒரு மனசினுடைய அடிநாதத்திலே கசுகின்ற இரத்த துளிகளை நினைவுபடுத்துகின்ற நிறம் ஆழ்நீலம், இண்டிகோ. முதல் நிறமான அந்த வயலட் என்பது திரும்பவும் இது இந்த வட்டத்தை முடிக்கிற ஒரு நிறம். அந்த இண்டிகோலேருந்து ஆரம்பித்து அந்த சிவப்புக்கு போகணும்னா நடுவிலே இருப்பது வாழ்க்கை இப்படித்தான் சுழன்று கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிற நிறம் அந்த வயலட். 7 நிறங்களும் 7 தாற்பயங்களை நமக்கு சொல்லுகிறது. வானவில் எல்லா கலாச்சாரங்களையுமே ரொம்ப பேசப்பட்டது.